இளவரச தலையெழுத்து பாத்தீங்களா? இதே குழந்தை அரண்மனையில பிறந்திருந்தா தானே தருவலாம் வாழ்வாழி வாங்கியிருப்பீங்க. பல நாட்டு மன்னர்லாம் வந்து பார்த்திருப்பாங்க. ஏன் குடும்பம் மாணிக்க குடும்பத்துல வந்து பிறக்கணும்? 1000 ரூபாய்க்கு நடினா 2000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறேன். நாட்டு போய் முடியலாம் முடிக்கிட்டாங்க. வீட்டுக்கிற முடியலாம் நெருப்புல தீர்ப்பாங்க. ஐயா எடுத்துங்களா? நல்லா கெட்ட வந்து எடுத்துக்க. அப்படி வாங்க, லைட்டு மாதிரி இப்படி வாங்க ஐயா. ஏன் குட்டி குட்டி வரைக்கும் நிமிந்துங்க வாங்க. நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கங்க. நான் சும்மா ஒப்புக்கு சம்மா நீ எடுத்துக்கப்பா. என்ன பாரு சொல்லிக்கிறேன் பாருங்க. என் தனி தனி தீபா வச்சு வரையும் எங்கிட்ட வரீங்களே தெரிய பாத்தீங்களா? குழந்தை பத்துக்கிறவும் மகாராஜமா இந்த கசுமால என்ன முடிக்கிறான்? ஒருவேளை முன்னேற்பாடு இருக்குமோ? ஆமா, நம்ம பாட்டு முன்னேற்பாடு முக்கியம். அண்ணா நீ ஏன் முக்கற? நான் முக்கலண்ணா. இன்னி உள்ள பொண்ணுக்கு இருந்து பயங்கரமா கத்துறாங்கண்ணா. நமக்கு எந்த பக்கம் நோவுது? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஆமாண்ணா, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? குழந்தை பத்துக்கு ஆமையா போற சொன்ன நீ யாரு? நான் அறியாத புள்ளண்ணா. நீ அறியாத புள்ள இல்ல, நீ சொரியாத புள்ள. நீ உள்ள போனா என்ன பண்ண தெரியா? ஏங்க முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சு வரா. போமா கேப்பா அன்னை மனமே தந்தை மனம் பக்கத்தில் தங்குறமா இருக்கீங்களா? போன மோளை சத்துட்டாங்க. போய் செத்துரு, முடியல செத்துரு. ஏங்க அது ஒரு பாரமா எப்பவுமே இருக்கக்கூடாது. குழந்தை பத்துக்கு உள்ள கிடக்குறாங்க. புரிஞ்சுக்காம பேசுறேன். அம்மா ஒரு பிள்ளை போதுன்னு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அது அவங்க நான் கூட டெலிவரிக்கு போயிருந்தேன்ல. ஆமா, பெரிய டெலிவரி கேள்வியா? பிரசவம் பார்க்க துணைக்கு போயிருந்தேயா? அது போயிட்டு பேசு. சரிங்க, பிரசவம் பார்க்க துணைக்கு போயிருந்தேன். சரியா, உடம்பு அசதியா இருக்குதுன்னா அம்மா பக்கத்துல போய் படுத்தேன். பெட்டு தாலியா விட்டு படுத்திருப்பேன். டாக்டர் வந்து ஆள் தெரியாம அம்மாவுக்கு பண்ணது எனக்கு பண்ணிட்டாரு ஆபரேஷன். போச்சா எனக்கு ஒரு நாள் போச்சா? தமிழ்நாட்டு யாரு கேட்டு பண்ணா? ஒரு பிள்ளை போதும். இந்த நாட்டில் ஒண்ணு பணம் இருக்கணும், இல்லைன்னா ஜனம் இருக்கணும். நம்ம கிட்ட பணம் கிடையாது. ஜனத்தை சேர்த்து இருக்கலாம்ல. அவளை ஒரு தெருவை உருவாக்கி இருப்பேன். அதிகமா என்கிட்ட பேசாதீங்க. ஏமா டாக்டர் என்னை யாருக்கிட்ட பேசலன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? டாக்டர் யார்கிட்ட பேசல? என் தலையெழுத்தாக நான் பண்ண பாவமா புண்ணியமான்னு தெரியல. முடியா இது பிரெட் சாப்பிட சொல்லிக்கிறாங்க. உடம்புக்கு நல்லதான். ரஜினிலாம் குடிக்கூடாது சொல்லி சொல்லும். பிரெட்டே சாப்பிட சொன்னாங்களா? ஆமாங்க, அது ஒரு ரஜினி பிரெட்டே சாப்பிட சொன்னாங்களா? ஏன் தெரியுமா பேசுறேன்னு சொன்னாரு டாக்டர். அதிகமா கத்தி பேசுனா கட்சிக்கலாமா? அந்த தைரியம் இல்லமே. இது ஆபரேஷன் பண்ண இடத்துல எனக்கு மட்டும்
போட்டு 27 தையல் போட்டுக்கிறாங்க. வாரம்பா டைனோசர் பிரசவம் பார்த்து மாதிரி பார்த்துக்கிறாங்க. நெடுக்க 27 தையலா? இல்லைங்க, குறுக்கு 3 தையல். நெடுக்க 24. என்னடி கலர் கலரா பிலிம் காட்டுற? மொத்த தையல் விட்டுருவோம். ஏற்றியா பாட்டுக்குரிய ஐயோட இருங்க, இந்த அர்த்தப்படி நான் வேற மயக்கத்துல என்ன போல பந்துச்சுன்னு பார்க்கல. ஏன் அங்கே பார்க்க சொல்லியா? இருங்க, இப்ப பார்த்து சொல்லிருங்க. நேரத்தை பார்த்து சொல்றேன். நான் ஒன்னா திரும்பிலையே தாத்தா தோண்டி பாரா. ஏங்க அங்கே பணம் இங்க போட்டுக்கிட்டா எதையும் கண்ணால பாக்கணுங்க, அதனாலதான் பார்த்தேன். கேட்டா ஐயாவுக்கு ஏன் அந்த தடையை பார்த்தா தெரியாது. பேண்ட் இஸ்டு பார்க்கலாம். யாரியவா வாங்கி வாங்க குடும்பம் அது ஒன்று சமந்தில் ஐயா என்னங்க குழந்தை தலை கொலை கொலை அடுத்து பருப்படி பின்னால சண்டை கட்சி விடுவோம். ஐயா இலவச தலையெழுத்து பாத்தீங்களா? இதே குழந்தை அரண்மனையில பிறந்திருந்தா தான தர்மலாம் வாங்கி வாங்கியிருப்பீங்க. பல நாட்டு மன்னர்லாம் வந்து பார்த்திருப்பாங்க. ஏங்க குடும்பம் மாணிக்க குடும்பத்துல வந்து பிறக்கணும். 1000 ரூபாய்க்கு நட்டினா 2000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறேன். ஆபரேஷன் பண்ண உடம்பு போகுது, இப்படிதான் நடக்கணும். நானே இட்டு போய் என் செலவுக்கு ஆபரேஷன் பண்ணிடுவோம். உனக்கு பண்ணிடுவா நிர்வாணம். அடுத்த வருஷம் அட்வான்ஸ் ஆகி முதல்ல உங்க அட்டாட்டி வேலை. நரசியம் சகத்து துணி கடை விட்டுக்கிறேன் இடுப்புல. அவளை 1000 ரூபாய்க்கு நடிக்கிறா, 2000 ரூபாய்க்கு நடிக்கிறா. இந்த அம்மா 2600 ரூபாய்க்கு நடிக்குது. யாருக்குதான் சம்பளம் ஏற்றுச்சுனே தெரியப்பா. இதுக்கு மேல யாருக்கும் சம்பளம் ஏத்துற மாதிரி இல்லப்பா. போதும் போதும். ஏமா இப்ப சுமாரா செத்த சுமார் குச்சானா குமாரு குமார் பாடு பாடுங்க குழந்தை குடிய அம்மா கிட்ட இந்த நண்டு வந்து உட்காந்து போறியா? பிரசவம் ஆனவங்க இந்த மாதிரி நண்டு வந்து உட்காந்து எப்படி வந்தாங்க? இந்த நாட்டு போய் முடியலாம் முடிக்கிட்டாங்க. வீட்டுக்கிற முடியலாம் நெருப்புல தீர்ப்பாங்க. நீங்க 10 மாசம் தாண்டி சுமக்கிறீங்க, நாங்க சாவர வயசுல சுமக்கிறோம். நல்ல உணவு சேர்த்து கனியும் எழுதியே சொல்லுறேன். குழந்தை பாருமா உடம்பு அப்படியே கத்துவா ஒழுங்கா பேசுமா. எங்க கொள்ளை குட்டி போட்டு கத்து கசுமால நீ ஆனிய அப்படியே கட்டாமி கம்மி இருக்கு சொல்லி செய்தி எதுவும் இருந்தாலும். ஏமா குழந்தை அப்படிதான் கொஞ்சம் கூடாது. அனுராதா சொல்லுமா. அனுராதா இல்ல வாணிஸ்ரீ லதா மங்கேஷ்கர் ஜானகி பி சுஷீலா ஆஷா பாஷா காரி காரி போவேறாங்க சரிங்க. குழந்தை அப்படி கொஞ்சம் கூடாது. சரி அதாயா அவங்களுக்கு அவங்க பிள்ளைதான் அடிச்சோம். நம்ம புள்ளிய அடிக்கலாம் ஒதுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். குழந்தைங்க தோல் ஊசி 2வது கம்பத்துல மாட்டி வச்சிருக்காரு. ஐயா ஐயா குழந்தையா நாலு நாளைக்கு இருந்து பாருமா தெரியும் குடும்பத்துல பாரு போய் தேடிக்கிறான் எங்க போட்டேன்னு. எனக்கு அப்போ செஞ்சாங்கதான் அது யாரோ திரும்பி போட்டு மாணிக்கு
போறல பேருனா மாணிக்கம் மாணிக்கம் ஆகிட்டீங்களா குழந்தை எப்படியா தாளாட்டுவாங்க லோவோ சேத்தட்ல தேவிகாபுரம் ரோடுல வந்து திரும்பி வேன் நின்னு வந்தேன் லோ 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 யாருவா லோ லோ இல்ல லாரி பத்தி வாட்டா கேசிபி அம்மா சைக்கிள் ரிக்ஷா அம்மா மூணு வண்டி சொல்றோம் ஏமா மாணிக்கா ஓ சேத் படுக்க காயில கடை சுமாரா காயில கடை வச்சா போறானுங்களா போறான் எது திரும்பி போறாமா யாரு எழுதி எண்ணி ஊத்துங்க மாணிக்கா ஏன் மகனை பார்த்தாயா மகனை அப்படியே உள்ள போட்டுனா கண்ணு மும்மார வண்டி மாட்டேங்குது வண்டி மாட்டேங்குதுங்க மாணிக்கா என்னமா வந்து வந்துட்டே இருக்கா பச்சைமலை என்ன சரியாயிடுமா பச்சைமலை காணமா தேரவாத்துல கட்டி வச்சிருந்தாரு ஆளுக்கு ஒரு பாடம் விட்டு நீ உட்காந்து சீரியல் பாத்தீங்கன்னா நாய் வந்து குழந்தை மூஞ்சி நடிக்கிறாங்க யோ அதெல்லாம் இல்லையா குழந்தைக்கு பசி ஆத்தணும் 2 ஜட்டி ஆத்தா இனத்துக்கு பசி ஆத்தா ஆமா சூடாக்கு ஆத்துறாங்க வேற என்ன குழந்தைக்கு பால் கொடுமா ஏங்க நான் குழந்தை சாப்பிடுறேன் வாப்பா ஏ பட்டபட்டி என்னன்னா அம்மா கொடுக்குறேன் நீ கொஞ்சம்டா ஆமாயதே ஐகூட ஆச்சா யோ கிரியா என்னயா எனக்கு பசிக்குதுயா சாப்பாடு போட்டு சொன்ன மணி வேற ஏமா என்னவா நீ கொடுத்தா நகரேமா குழந்தைக்கு தான் பால் கொடுப்பாங்க ஏய் அந்த பக்கம் லாரில போட்டு திரும்பு டிரைவர் பாத்தீங்கன்னா அப்புறம் நேரம் ஞாபகத்துக்கு போவாங்க அங்க பாருண்ணா வீடியோ ஐயா எடுத்துங்களா நல்லா கெட்ட வந்து எடுத்துக்க அப்படி வாங்க லைட் மாதிரி இப்படி வாங்க ஐயா ஏன் குட்டி வரைக்கும் நிமிந்துங்க வாங்க நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சும்மா ஒப்புக்கு சம்மா நீ எடுத்துக்கப்பா என்ன பாரு சொல்லிக்கிற பாருங்கம்மா போடா நான் சொல்லுங்களா வச்சு விடுவேன் ஏய் போட்டோ எடுக்கறா டேய் அவன் யா மாட்டாடா சொல்ல சத்தியமா யா மாட்டாடா சொல்ல ஐயோ வஞ்சி அடிக்குறானே ஆய் போச்சு கொஞ்ச நேரம் இருக்கா சுச்சா நான் என்ன பாத்ரூம்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரி ஆய் போச்சு இருடா அதெல்லாம் ஏய் அவங்க எட்ட நின்னு எடுக்கறாங்கடா டேய் எடுக்கறா டேய் அவங்க எடுத்தாங்க ஓட போறாங்க டேய் உலகத்திலே விலை மதிப்பில்லாத 2 பொருள் தான் என்னது கலப்படமே இல்லாத 2 பொருள் தான்டா ஒன்னு தாய் பாசம் ஒன்னு தாய் பால் சொல்லுவாங்க குழந்தைக்கு பால் குடுக்குறாத போய் வீடியோ எடுக்கறியா காலையில வண்டியில மாட்டிட்டு செத்து விடுறியா நீ ஒத்த சரியா தள்ளி பாப்பால யாரு வாஜார் எடுத்துக்கிற போட்டோ ஏய் ஆஃப் பண்றா அப்ப பண்ண அவன் என்ன பண்ணிக்கிறான் நான் சூவா நீ எடுத்துக்கோ என்ன சொன்ன தெரியாத ஆடிக்கிறேன் செல்லுது இறங்குறாங்க சேனாடி விடுவா ஓடி விடு நானே எப்படா ஓட பாட்டு பாத்துக்கிறேன் ஓடி விடுறா மூஞ்சி மாதிரி மாட்டான வீடியோ அவங்கள நம்ம தமாத்தம்மா குச்சி மாறேன் தெரியல எப்ப சேர்த்துட்டேன் கம்முனியா குழந்தை பால் குடிக்கிறேன் கொப்பங்கடா அப்படிதான் கத்திங்கடா பத்தாயிடுறாங்க பைத்தியார் லூஸ் மேட்டலி அதான் குழந்தை சொல்லணும் ஐயோ எங்கன்னா குடிக்கிறது போடுறியா அப்புறம் சொசைட்டில பால் காலி ஆயிடும் நான் என்ன குடிக்கிறது பெரிய குடிக்கிட்டு போடுறியா ஐயா என்ன ஒரு பெரிய கொஞ்சம் பொண்ணு பேச மேல பேசுறேன் எதை செஞ்சாலும் நேச்சுரலா செய்யறேன் தமிழ்நாட்டிலே உன்ன மாதிரி யாரும் கொடுக்க முடியாது மாணிக்கா ஐயா நல்ல பேரை வச்சிருக்கா நாட்டு பெயர் வேற மாதிரி உங்க நாடு நாடு அதனால இந்த ஆண் கொண்டு மாநாடு முடிஞ்சு போச்சு கொடியா சொன்னியா நம்ம பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கிறா ஆமா நம்ம பிள்ளைக்கு ஒரு பேர் வை மூக்கு செய்ய தப்பலாம் அது மூக்கு செய்ய தப்பலாம் எனக்கு பிடிக்கல அந்த பேர்லாம் உண்டா எனக்கு பிடிக்கல வச்சுக்க எனக்கு பிடிக்கல பேரு இந்த வச்சுக்க நான் குடும்பம் எனக்கு தான் பிடிக்கல என்ன பண்றேன் வையா அண்ணா இந்த குழந்தை நீங்க பேர் வச்சீங்கல்ல ஆமா உங்க குழந்தை நான் பேர் வைக்கிறேன்னா என்ன பேருப்பா
மாணிக்க ஜோதின்னு வைக்கலாம்ண்ணா. அதாவது மாணிக்க நானே ஜோதிக்கு எப்படின்னா வைக்கலான்னு பாக்குறேன் உள்ள உன்னை நான் சரியா தான் கேக்குறேன். தெரிஞ்சுக்கல குடும்பம் பயந்து குட்டின்னு ஒண்ணு கிடையாதா? யாருமே இல்லைண்ணா. நான் என் குடும்பத்துல பூந்து அப்பப்போ போய் கொடுத்துறேன். நான் எங்கன்னா போய் கொடுத்தனா நீங்க தானே எனக்கு போய் கொடுத்துருங்க. நான் வச்சுட்டா ஆமா. நீ ஒரு ஆளா கப்பல சொல்லாதீங்க. அண்ணா எனக்கு பார்த்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிருக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, டைவர்ஸ் பண்ணிட்டு முடி. அது தப்புண்ணா. அந்த மாதிரி தப்பான எல்லாம் ஒரு நாள் கூட நான் பண்ண மாட்டேனா. அப்படியா? அதுல இருந்து நான் சாமியாராவே மாறிட்டேனா. நீ சாமியார் ஆன பிறகுதான் அமக்கள அதிகமாகுது. அதனால்தான் நானும் மாறிக்கிறேன். இன்னும் 2 நாள்ல போய் கொத்துறேன்டா. நம்ம 2 பேரும் மாறி மாறி செய்யலாமா? மாறி மாறி அப்புறம் சோமாரி முடிச்சைக்கு யாக்க சோமாரி வா. போராட்டமா போச்சு. மாறி மாறி செய்யலாம். நீங்களே செய்யுங்க. சிக்ஸி கரப்பி நீ. மாணிக்கா நான் சொன்னா உங்களுக்கு தங்க மாட்டேங்குமே. பசிக்குதுப்பா. ஐயோ என் தெய்வம் பசிக்குது சொல்லிட்டு இதை நான் கேட்கணுமா? எனக்கு ஆமா எனக்கு பசிக்குதுங்க. பீ துண்டியா? பிரியாணி வாங்கி போய் போற பாப்பியா போடுவா. தெரியாது போட்டா. ஓடுமா அது ஒரு நடக்காது பிடிக்கல. ஐயா அவ்வளவுதான். அம்மா விட்டு போதே அவ எது போய் ஏமாற்றம் சொல்லிடுவா. வாங்கி வாங்கிக்கோ. அம்மா கோயிலுக்கு போய் தொட்டில போடுங்க. தொட்டில போட்டு கொம்பு எடுத்து கறி விட்டா மாடு வந்து யானை கட்டி வச்சுக்கிறனால போட சொல்லு. சொல்லு கொஞ்சம் வீட்டுக்கு போ. நான் கடைக்கு போய் குளிச்சு செலவா கேட்கிறேன். சின்ன பிள்ளை தரமா பேசுறேன். ஏம்மா? செலவிலப்பா கொடி செலவுன்னு கேட்கணும். ஓ பொடி செல்வா ஆமா. எந்த கடையில? டேய் நாட்டு மருந்து கடையில தான வாங்கிடுவாங்க. இதுக்கு நிறைய பாருடா பாய்ச்சா. நிமிஷத்துக்கு ஒரு நடக்கிறீங்களா? எங்கிட்ட வரீங்க? நாங்க 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்தா வரோம். நடக்க மாட்டீங்களா? அதானே. என்னங்க நேராவது நான் கடைக்கு போய் குளிச்சு செலவா கேட்கிறேன். போனா போய் சீக்கிரமா வா. வரும்போது நாம வாங்கி காம்பஸ் வாங்கிடலாம். காம்பஸ் வாங்க அடி ஸ்கேல் வாங்கிடுறேன். போட்டு விட்டுனா கஷ்டமான காம்பஸ் இல்ல பேப்பர்ஸ். அதான் வாங்கிடுவாங்க. குடும்பத்துக்கே படிப்பு வாசனையே இல்ல. ஆனா உங்க குடும்பத்துக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு பேரு. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. என்னத்துக்கு நிறுத்துறப்பா? ஏன் தெரியுமா? எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. யாரு? நான் தெருவுல நடந்து போனா அப்படியே எனக்கு குறுகுறுன்னு பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க? சேலை 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 கட்டினா குறுகுறுன்னு பாக்குறாங்க. பொண்ணை பார்த்தா கடையா இருக்கு. நீ ஒண்ணு அவுத்துட்டு போடாத வைக்க விடாத. நான் நாட்டு மருந்து கடைக்கு போய் புளி குடிச்ச செலவு வாங்கிட்டு கொடுத்துட்டு அப்புறமா நான் சொல்றேன்